வெல்கம் டு ஓகே ஊமர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து இறுதி கட்டத்தை நோக்கி போயிருக்கோம் ஐபிஎல்ல. ஸோ இப்போ வந்து என்னென்ன முடிஞ்சிருக்கு, குவாலிஃபயர் 1 முடிஞ்சிருச்சு, எலிமினேட்டர் முடிஞ்சிருச்சு, ஆர்சிபி ஃபைனல் போயிட்டாங்க, மும்பை இந்தியன்ஸ் குவாலிஃபயர் 2 போயிருக்கிறாங்க. என்ன நினைக்கிறீங்க வெங்கட் ப்ரோ? ஆர்சிபி ஃபைனல் போயிட்டாங்கன்னு சிரிச்சுட்டே சொல்றீங்களே ப்ரோ. வெளியதான் மாமா சிரிக்கிறேன் உள்ள. ஓகே, நான் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்னன்னா, எனக்கும் வெங்கட்டுக்கும் அகைன் ஒரு கருத்து வேறுபாடு என்னன்னா, இப்போ வந்து குவாலிஃபயர் 2ல வந்து யார் ஜெயிச்சா நல்லது அப்படின்னு எங்க 2 பேத்துக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அவர் என்ன சொல்றாரு, பஞ்சாப் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, நான் வந்து எம்ஐ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த பஞ்சாயத்தை நாங்க கூட்டியிருக்கோம். நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் சரியா படலை. ஆர்சிபி தான் கப்படிக்க போறான்ற மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் இருக்குது ப்ரோ. எனக்கு பாத்தீங்களா, மும்பை ஜெயிக்கணும்னு ஹர்திக் பாண்டி ஸ்ரீவலஸ் போட்டு வந்து பேசணும்லான ஆளு. நான் கொஞ்சம் சௌரியமா இருக்கு உட்காந்துக்கிறேன். சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, பஞ்சாபோட வீக்னஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவானுங்க Q2ல. இனிமே வெற்றி தான். பாத்துட்டே இருங்க. தலைவனுக்கு வீக்னஸே கிடையாது ப்ரோ. ரோஹித் சர்மாக்கு யாரு உங்க தலைவன்? ரோஹித் சர்மா அவனுக்கு வீக்னஸே கிடையாது. அவனே சாரியா ஒரு 140 அடிச்சிருவான். சரிங்களா? T20 டபுள் செஞ்சுரி அடிச்சு பாத்திருக்கீங்களா? ஃபைனல்ஸ் போனா அங்க பாப்பீங்க. நீங்க பாத்தீங்களா 81 ரன் அடிச்சான் பாத்தீங்களா போன மேட்ச். நீங்க தலைவன் ஃபார்ம் பத்தி கேட்டீங்களே, எப்பயும் அடிக்கிற மேட்டர்ல ப்ரோ. கரெக்டான டைம், முக்கியமான நேரத்துல அடிக்கிறதா மேட்டரா? முக்கியமான நேரத்துல அடிக்கிறதா மேட்டர். முக்கியமான நேரத்துல தலைவன் ஃபயர் ஆனா பாத்தீங்களா? என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு என்னன்னா, ஏன் வந்து மும்பை வர்சஸ் ஆர்சிபி ஃபைனல் போனா, ஃபர்ஸ்ட் வந்து மேட்ச் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. மும்பை ஆர்சிபி பஞ்சாப்ங்கிறத விட, ஏன்னா திருப்பி போய் பஞ்சாப் இந்த மாதிரி சோக் ஆயிட்டான்னு வைங்களேன், மொக்கையா இருக்கும் மேட்ச் பாக்குறதுக்கு. மும்பைலாம் இந்த மாதிரி அவ்வளவு சீக்கிரம் சோக் ஆக மாட்டான். பிளஸ் வந்து என்னன்னா, மேட்ச் நல்லா இருக்கும், ஒரு மாதிரி ஈக்குவலி பாய்ஸ்டா இருக்கும். இன்னொன்னு, மும்பை ஹேஸ் அ பெட்டர் சான்ஸ் இன் சேவிங் த ஹியூமனிட்டி. அதுக்காக மும்பை போட்டுன்னு நான் சொல்றேன். எனக்கு புரியுது நீங்க வந்து அந்த 6வது கப்பு இதெல்லாம் யோசிக்கிறீங்க. ரெடி டு டு தட். எனக்கு அதெல்லாம் யோசனை. அதான் எனக்கு வந்து ஆர்சிபியா அக்கௌண்ட் கப்பு ஜெயிச்சிட்டியா, சூப்பர், நாங்க 2010லயே ஜெயிச்சிட்டோம், நீ 15 வருஷம் கழிச்சு தான் அக்கௌண்டே ஓப்பன் பண்ணிருக்கேன், இன்னும் நீ 4 வருஷம் ஜெயிச்சு அதுக்கப்புறமா எங்க கூட பேச்சுவார்த்தைக்கு வாண்டல மென்டாலிட்டிக்கு நான் போயிடுவேன். ஆனா மும்பை ஜெயிச்சான்னா சாவடிப்பானுங்க. 6 கப் இருக்கிறவங்க மட்டும் பேசு, 6 கப் இருக்கிறவங்க மட்டும் பேசிட்டு அதை நம்ம கவுண்டர் பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை. எது கூடயோ பிறண்டா நம்மளுக்கும் சேர் ஓட்டுங்கிற மாதிரி சம்பந்தம்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் போயிட்டு ஆர்சிபி கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம். எதுக்கு, எப்ப ஆரம்பிச்சிருந்தது சண்டை, எதுக்கு ஆரம்பிச்சது? நானும் ஏன் இதுல இந்த இந்த ஸ்கீம்ல மாட்டிக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. அவன் திரும்பி பார்த்தே ஒர்த்தே கிடையாது. எதுக்கு வந்துட்டு சண்டை போட்டானே எனக்கு புரியல. இப்ப மும்பை ஃபைனல்ஸ் போயிட்டான்னு வைங்களேன், அந்த சண்டையை நேக்க மும்பை மேல கட்டி விட்டுலாம். ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்க சொல்ற ஒரு கரெக்டான பாயிண்ட் என்னன்னா, மும்பை ஃபைனல்ஸ் போயிருச்சுன்னு வைங்களேன், ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி இவனுங்க போடுற மீம்ஸ் எல்லாம் தரமா இருக்கும். ஜாசியேசுல் பும்ரால என்ன பெரிய மயிரா, ஜாசியேசுல் தான் மாஸ் அப்படின்னு மீம் போடுவான். இதெல்லாம் மும்பை ஃபேன்ஸ் பார்த்துட்டு அது ஆல்ரெடி போட்டான். என்ன போட்டாங்க? அதான் சொல்றேன். பும்ரா என்ன மாசு, எஸ்தயால் மாசு வேணா வரலாம். ஆனா மும்பை இஸ் பிரிட்டி ஸ்ட்ராங் டீம், பிரிட்டி ஸ்ட்ராங் பவுலிங் யூனிட் ப்ரோ. பஞ்சாப்ல பவுலிங் யூனிட் அவ்வளவா கிடையாது. மும்பைட்ட வந்து பும்ரா இருக்கான், போல்ட் வரல டீசெண்டா போடுவான், அஸ்வினி கூட நல்லா போட்டான். ஆனா எல்லா டீமுக்குமே இருக்கிற ஒரு பஞ்சாப்ட இந்த 3 டீம்ல பஞ்சாப்ட மட்டும் தான் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டிங் ஆர்டர் இருக்கு. ஆர்சிபி பேட்டிங் ஆர்டரும் மிடில் ஆர்டர் ஃபுல்லா டெஸ்டே பண்ணது கிடையாது. மும்பை மிடில் ஆர்டரும் ஃபுல்லா டெஸ்டே பண்ணது கிடையாது ப்ரோ. இல்ல ப்ரோ, அப்படிலாம் கிடையாது. சூரியகுமார் அடிக்கிறான். ஸ்கை மிடில் ஆடுறா ப்ரோ. ஸ்கை ஒன் டவுன். ஸ்கைக்கு அப்புறம் யார் கன்சிஸ்டன்ட் ஆடி இருக்கான்னு சொல்லுங்க. தடவிட்டு இருக்கான். ஹர்திக் ஆடுவான் ப்ரோ தலைவன். கிளட்ச்னால கிளட்ச் கார்டு அவரு தான் தெரியல, அவரு ஆடுவாரு ப்ரோ. ஹர்திக் கிளட்ச் கார்டு தான் நான் ஒத்துக்கிறேன். பார்க்கலாம், நம்ம வந்து 1-2 பேர் வச்சு சொல்ல முடியாது. மும்பை பேட்டிங்ல டெப்த் இல்ல. ப்ரோ இவன் ஆடுவான் ப்ரோ, தலைவன் ரோஹித் சர்மா ப்ரோ. மிடில் ஆர்டர் பத்தி பேசியிருந்தான். அவர் மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் பண்ற ஆளு ப்ரோ. அவர் டாப் ஆர்டர் தலைவன் 20 பால் மிச்சம் வைப்பான். சரிங்களா? மிடில் ஆர்டருக்கு அது யார் வேணா அடிச்சுக்கிட்டு ஆட்டும். மத்தபடி நின்ட்டானா அவ்வளவுதான் முடிச்சு. 17-18வது வரைக்கும் தலைவன் நிப்பான். எப்படி ப்ரோ? போன வருஷம் நம்ம கூட ஒரு மேட்ச் நின்னானே, அந்த மேட்ச் மாதிரியா? சும்மா அதை விடுங்க ப்ரோ. சிங்கிள் ஹேண்டா அவர் போராடினாரு ப்ரோ. சிங்கிள் ஹேண்டடா ஒரு செஞ்சுரி போட்டாரு. ஆனா மேட்ச் லாஸ். அதாவது ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல், பேஷண்ட் டெட். அந்த நேத்து பாத்தீங்களா அடிய? அதான் நீங்க சொல்ற, நீங்க ஏற்கனவே சொன்ன டயலாக் தான். ஒருத்தனுக்கு 40,000 சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவன் ஒரு சான்ஸ் அடிக்க செய்வான். அதை படிச்ச உடனே பாத்தீங்களா, இந்த கமெண்ட்ல வந்து
இல்ல ப்ரோ குட்டி கொஞ்சம் மாதிரி பேசக்கூடாது. இல்ல ப்ரோ அந்த ஒரு சான்ஸ்ல இந்த ஹியூமனிட்டியை காப்பாத்திட்டானா அந்த ஒரு சான்ஸ் ஹியூமானிட்டியை காப்பாத்துறாரான்னு பாக்கலாம். நீங்க அவர் வந்து ஜிடிஏ தான் அடிச்சிருக்காரு. வெயிட் பண்ணுங்க. அங்க ஜாஸ் ஹேசல்வுட் வரான், என்ன பண்றாருன்னு பாக்கலாம். இல்ல ப்ரோ எனக்கு என்ன தெரியுங்களா, நீங்க பஞ்சாபை விட இவன் நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். இல்ல நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். இன்னும் பேட்டிங் ஸ்ட்ரென்த் பவுலிங் ஸ்ட்ரென்த் பேசுறப்போ பஞ்சாப் வந்து முல்லன்பூர்ல லைக் ஒரு மாதிரி சேக்கியா தான் இருந்திருக்கானுங்க. ஆனா அகமதாபாத்லாம் தார் ரோடு, நம்ம சுப்மன் கில் பிளே கிரவுண்டு அடிச்சு நவுத்துவாப்ல தார் ரோட்லாம் போட்டுக்கூடாது. அந்த மாதிரி அந்த பிச்சுக்கு சரியான பேட்டிங் லைனா பஞ்சாப் தான் என்ன கேட்டா. அது இன்னொன்னு சொல்ல வரேன். அதே மாதிரி அந்த மாதிரி பேட்டிங் லைனப் இருக்க இடத்துல அவனுங்களை கண்டெயின் பண்ணோம்னா, அதே மாதிரி ஆர்சிபி சும்மா கிடையாது. அவனுங்களும் காட்டு சுத்து கேங்கு தான். போட்டு அடின்னு அடிப்பான். ஒரு சைடு விராட் கோலி ஸ்டெபிலிட்டி கொடுப்பான், இந்த சைடு நீங்க அடிக்கிறான்னு சொல்லி விட்டுருவான். இந்த மாதிரி பேட்டிங் இன்னும் விராட் கோலியை புகழ்றாரு. இல்ல ஸ்டெபிலிட்டி தான் கொடுப்பான்னு சொன்ன கேளுங்க. இல்ல ப்ரோ இந்த வருஷம் வேற மாதிரி கேம் மாத்திட்டான் ப்ரோ. குறைய சொல்ல முடியாது, வேற மாதிரி கேம் மாத்திட்டான். சூப்பரா ரிஸ்கே எடுக்காம அடிக்கிறான் ப்ரோ. அதாவது அவன் வந்து இப்ப என்ன ஒரு அதான் ரிஸ்கே எடுக்காம ஏன் அடிக்கிறாருன்னா T20 இன்டர்நேஷனல் இருந்து ரிட்டையர் ஆயிட்டாப்ல. இனிமே லைக் தேர் இஸ் நதிங் அட் ஸ்டேக். சோ இஸ் பிளேயிங் இஸ் நேச்சுரல் கேம்ன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. எனக்கு என்னமோ ராடு விட்டுருக்காங்க ஆர்சிபி மேனேஜ்மெண்ட். அதாவது ஆர்சிபி எப்ப வந்து கேப்டன்சியை புடுங்கி ரஜத் படிதார் கொடுத்து ஒரு தலை 10 வருஷத்துல ஒரு ஃபைனல் என்ன லைட்டா புகழ்றாருன்னு ஒரு செகண்ட் யோசிச்சேன். இல்ல ப்ரோ ஆர்சிபியோடது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இப்ப ரீசெண்டா பிளே ஆஃப்ஸ்லாம் நிறைய போறாங்க. எப்பல இருந்து கோலி டிபெண்டன்சி இருந்து வெளியே வந்தாங்களோ அப்பல இருந்து ஆர்சிபி இஸ் பெர்ஃபார்ம் வெரி குட். அதாவது கோலி வந்து நம்மளோட பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து கடந்த 6 வருஷத்துல 2 டைம் தான் பிளே ஆஃப் போயிருக்கோம். ஆனா நமக்கு அது கண்ணுக்கு தெரியல, ஏன்னா அந்த 2 டைம் கப் அடிச்சிட்டோம். முன்னாடிலாம் ஃபைனல்ல போய் மன கவிட்டு வருவோம். இப்பெல்லாம் போனாலே கப் அடிச்சிரோன்னு உருட்டிட்டு இருக்கானுங்க. பட் ஆனா ஆர்சிபி வந்து கடந்த 6 வருஷத்துல 5 டைம் பிளே ஆஃப். இந்த வருஷம் சேர்த்து எதனாலனா எப்பல இருந்து கோலியை வந்து கீ பிளேயரா வச்சிருக்காங்க. கோலியை வந்து ஒன் அண்ட் ஒன்லி பிளேயரா வைக்கல. ஸோ அதனால வந்து ஆர்சிபி வந்து நல்லாவே இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரானுங்க. அது வந்து நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. கோலியை சுத்தி வளைச்சு என்ன சொல்ல வரேன்னா, கோலியை சைட் லைன் பண்ணதுல இருந்து கொஞ்சம் பரவாயில்ல, டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்ல வந்துட்டு இருக்கு. இல்ல ஆக்சுவலி நீங்க சொன்னது வந்து இதுலயே இருக்கு. எப்படி வந்து ஆர்சிபி டீம் எடுத்தாங்க இது பண்ணாங்கன்னு ஒரு இது படிச்சேன். அதுல வந்து லைக் எல்லாருக்குமே கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, உங்களோட வேலை வந்து நிறைய ரன்ஸ் எடுக்கிறது கிடையாது, லைக் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிறது. ஓப்பனா சொல்லிட்டோம் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிகலே படிச்சேன் நான். இல்ல அது வந்து இது நீங்க என்கிட்ட கோலி சொல்லிருப்ப, இது நீங்க நேராவே சொல்லிருக்கல. எதுக்கு நியூஸ் எல்லாம் விட்டு சுத்தி வளைச்சு என் காதுக்கு வந்து அப்படி இது என்கிட்ட நீங்க நேராவே சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கோலி சொல்லுவாரு ப்ரோ. ஆனா என்ன தெரியுங்களா, எனக்கு கோலியோட பேட்டிங்ல பியூட்டி பிடிச்சதே என்ன தெரியுங்களா, என்னதான் ஸ்ட்ரைக் ரேட் ஏத்தாலும் சரி, 200 ஸ்ட்ரைக் ரேட் ஆனாலும் சரி, உண்மையாலுமே ரிஸ்க் எடுக்காம அடிக்கிறான் ப்ரோ. ஸ்லாக் ஹிட்டிங்லாம் கிடையாது, கரெக்டா 6 அடிக்கணும் தேவையில்ல, 4 அடிக்கிறேன். புரியுதுங்களா, கரெக்டா கேப் ஃபைன் பண்ணி பட்டு 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 பட்டுன்னு வைக்கிறாப்ல ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. கோலியோட ஆடவே ஃபில் சால்ட்டை விட கோலி ஆடுறது பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்கு. எரிச்சலாவும் இருக்கு ஒரு பக்கம், அது விஷயம் இருந்தாலும் பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆடுறத பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்கு. இல்ல லைக் அதாவது ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் பவர் பிளேயர்ஸ் செம்மையா கேபிட்டலைஸ் பண்றாங்க. ஆமா செம்மையா ஆடுறான். அந்த 200 ஸ்ட்ரைக் ரேட் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல வந்துருது. அதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் ஆனாலும் அவுட் ஆறப்ப நீங்க பாத்தீங்கன்னா 180 170 ஸ்ட்ரைக் ரேட் அன்னைக்கு சேஸ் இல்ல முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பவர் பிளேலே 150 ஸ்ட்ரைக் ரேட் தான் இருக்கும். அப்புறமா ஸ்லோ டவுன் ஆகி 120 130 வந்துடும் ஸ்ட்ரைக் ரேட். அப்பதான் பிடிச்சி அடிக்கிறதுக்கு தான் இருக்கும். இப்போ வந்து பவர் பிளேலே 200 இருக்கறனால அப்புறம் ஸ்லோ டவுன் ஆகி 170 180 வரப்போ பாக்குறதுக்கு ஓகே டீசென்ட்டா தான் இருக்கு. இப்போ நீங்க பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேச போறீங்களா இல்ல என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் பஞ்சாப் சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருந்தேன். தார் ரோடு நல்ல பேட்டிங் லைனப் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். தார் ரோடு நல்ல லைன் தான் ப்ரோ. இப்ப அவனுகிட்ட பவுலிங் நல்லா இருக்கே ஆர்சிபி கிட்ட. ஆனா அதே ஆர்சிபி மிடில் ஆர்டர் யாருக்கு டெஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. இல்ல அவனுக்கு அடிச்ச 2 டீம் யாரு, சிஎஸ்கேவும் எல்எஸ்ஜியும் மிடில் ஆர்டர் வந்து அடிச்ச டீம். நம்ம 2 பேரும் பவுலிங் எப்படி பவுலிங் போடுறது வந்து ஆப்போசிட். எல்எஸ்ஜி அடிச்சான், ஆனா அன்னைக்கு அவன்கிட்ட சுத்தமா பவுலிங் இல்ல. எல்லா பவுலரும் போயிட்டாங்க கையில. எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்னைக்கு மட்டமான ஃபீல்டிங், அந்த மாதிரி ஒரு மட்டமான ஃபீல்டிங் நான் பார்க்கவே இல்லை. ரெண்டாவது அன்னைக்கு மேட்ச்ல இந்த இந்த ரத்தி பண்ணா தெரியுமா, லைக் அந்த இது மன்கட் பண்ணா தெரியுமா, இந்த பேண்ட் வந்து பவுலர் ஒன்று பண்றானா கேப்டனா சப்போர்ட் பண்ணணும். லைக் என்ன லாஜிக்ல போயிட்டு நான் நேர்மையா வாழ்றேன் போயிட்டு என்னத ப்ரூவ் பண்றேன்னு தெரியல. இது நான் ரொம்ப நாள் இந்த கண்டென்ட் நான் பேசணும்னு இருந்தேன். குட் தட் யூ brought it up. இப்பனா நிறைய எனக்கு இது வந்து எனக்குமே இது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஏஜ் வர வர நம்மளுக்கு புரிய வருது. இப்போ வந்து இந்த மேன்கன் பண்றாங்க, இல்ல வந்து இந்த பெயில் ஸ்டவ் அவுட் பண்ணுவாங்க தெரியுங்களா, ஆஸ்திரேலியா வெளியே கிரீஸ் விட்டு வெளியே போயிடும், அடிச்சிருவான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு என்ன தோணுது, எதுக்கு இப்பெல்லாம் பண்றானுங்க, ஜென்டில்மேனா விளையாடலாம் அது இதுன்னு தோணுது. பட்
நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு வைங்களேன், அவங்க பண்றதுதான் வந்து ஆக்சுவலா வந்து பெரிய விஷயம் நெனைக்கிறேன். அதுதான் ஜென்டில்மேனோட ஒர்க்ன்னு சொல்ல வரேன். எப்படி சொல்றேன்னா, பங்களாதேஷ்ல அவுட் பண்ணாங்க தெரியுங்களா? லேட்டா வந்துட்டான்னு ஆ. சொல்லிட்டு. ம், ம், சகிப் ம், அல் ம். ஹுசைனுக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பு அந்த டைம்ல. அத வந்து அவுட் சொல்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து சச்சின் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நாட் அவுட் குடுத்தாலும் நிக் பண்ணிட்டாருன்னா வெளிய போயிருவாரு. அப்போ வந்து எல்லாருமே வந்து சச்சின பாராட்டுவாங்க. பட் ம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து சகிப் அல் ஹுசைன் பண்ணது கரெக்ட்டா? சச்சின் பண்ணது கரெக்ட்டா? எல்லாம் சச்சின் தான் கிரேட் அப்படிம்பாங்க. என்ன கேட்டா சகிப் அல் ஹுசைன் பண்ணது தான் கரெக்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுங்களா? ஆமாமா. ஏன்னா சகிப் அல் ஹுசைன்னா என்ன நீ எவ்வளவு வேணா கேவலமா பேசிக்கோ. நான் என் டீமுக்கு வித்தின் ரூல்ஸ். ம், வித்தின் ரூல்ஸ் ம், அவன் ம், அவுட். நான் கேட்கிறேன் என்ன நீ ம். கேவலமா என்ன நீ தப்பா நினைக்கிறியா? பெர்சனலா நினைச்சுக்கோ. என் டீமுக்கு அது ஹெல்ப் ஆகும். நான் அவுட் கரெக்ட். கேட்டுக்குவேன். சச்சின் வந்து என்னன்னா எத்தனையோ டைம் ராங் டிசிஷன்ல அவுட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நாள் எதுவும் பண்ண முடியாதுல்ல. அவுட்னு அவருக்கு தெரியுது. அம்பையர் கொடுக்கல. என்ன பண்ண முடியும்? வித்தின் ரூல்ஸ் இஸ் நாட் அவுட். புரியுது? ம், ம். வித்தின் ரூல்ஸ் இஸ் நாட் அவுட். ஹி கேன் ஸ்டே. பட் அவர் என்ன நினைக்கிறாரு? பர்சனல் பிராண்டிங் பத்தி யோசிக்கிறாரு. நம்ம ஜென்டில்மேன் ஒரு பேர் வாங்கணும். இதெல்லாம் டிஆர்எஸ் வரதுக்கு முன்னாடி நாட் அவுட் அவுட்னு கொடுத்தா உனக்கு ரிவர்ஸ் பண்ற ஆப்ஷன் இல்ல. அப்புறம் எதுக்கு நாட் அவுட் அவுட்னு நீ வெளிய போணும்? ம், கிடையாது. ம். நீ உன்னை நம்பி ஃபேன்ஸ் இருக்காங்க. டீம் ஜெயிக்கும். டீம் இருக்கு. உன் கேப்டன் நம்புறான். உன்னோட அடுத்து பக்கத்துல இருக்க நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல இருக்க பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த டைம்ல இல்ல நான் நல்லவன் காட்டுறேன் பாரு உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறத விட என்ன நீ கெட்டவன் கூட நினைச்சுக்கிறான். நான் என்ன நீ கேவலமானவன் கூட நினைச்சுக்கிறான். ஆனா என் டீமுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். சொல்றேன் அந்த டீம் ஸ்பிரிட் லைக் அவன் டீமுக்காக வித்தின் ரூல்ஸ் தான் பண்றான். இன்னும் இல்லையா? ஆஸ்திரேலியாக்காரன் சூப்பரா ஒன்று சொன்னேன். நீங்க இந்த ரூல்ஸ் சொன்னீங்க தெரியுமா? அப்ப சொன்னா அந்த பேஸ்ட அவுட் பண்ணிக்கிட்டே என்னடா வந்து அழுவுறீங்க? ரூல்ஸ் எழுதுனதே நீங்க தான்டா. ஏன்டா வந்து அது செம்மையான கவுண்டரு. சரியான அதே மாதிரி ஆஸ்திரேலியால சூப்பரா பேசிடுவாங்க. நம்ம ஃபீமேல் டீம் ஒரு டைம் கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப் விமென்ஸ் டீம் மேன்கன் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. அதாவது இங்கிலாந்து வந்து 9th விக்கெட் ஏதோ கம்மி ரன் அடிக்கணும். அப்ப வந்து மேன்கன் பண்ணி அப்படியே அந்த இங்கிலாந்து டீம் பொண்ணுங்களாம் அழுதுட்டு இருக்கும். அப்ப வந்து ஆஸ்திரேலியால எல்சின்னு நினைக்கிறேன். மேன்கண்ட் லாஸ்ட் விக்கெட் பண்றத பத்தி என் கருத்து இல்ல. ஆனா அப்படியே பண்றதுனால இங்கிலாந்து பண்ணலாம் தப்பு இல்ல. சரியான ட்வீட். இல்ல ஆனா ஆனா இந்தியா, ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ இந்த எல்லா கண்ட்ரிக்குமே இங்கிலாந்து மேல ஒரு காண்டு இருக்கு. எனி டைம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியுமே இவனுங்க வந்து ஆண்டிருக்கானுங்க. அதுல ஒரு காண்டு இருக்கு. என்னன்னா இது ஜென்ரலாவே நான் ஃபாலோ பண்ணுவேன் ப்ரோ என் லைஃப்ல. என்ன தெரியுங்களா? இந்த ஊருக்கு நல்லவனா இருக்கணும் நிறைய பேர் புளுத்துவானுங்க ப்ரோ. ஆனா அவனை சார்ந்திருவனுக்கு நல்லவனா இருக்க மாட்டானுங்க. நம்ம போய் ஒரு விஷயம் டே இதை பயஸ்டா ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுறான்னா பண்ண மாட்டானுங்க. டக்குன்னு போயிட்டு இந்த யாராச்சும் யார் பெற்ற மாதிரி தீம் மியூசிக் போடுற மாதிரி ஏதாச்சும் வேணும்னு வைங்களேன் 4 பேத்துக்கு முன்னாடி நல்லது பண்ணணும்னா அதை பண்ணுவானுங்க. பர்சனலா நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது என்ன வித்தின் ரூல்ஸ் வித் பியாண்ட் ரூல்ஸ் கூட எனக்கு சார்ந்தவங்களுக்கு நல்லது நடக்கணும். ஐ அம் ரெடி டு கமிட் ஃப்ராட் மாட்டிக்காம பண்ண முடியும்னா இந்த சாண்ட் பேப்பர் தேய்க்கிற அதுல இது அதான் இது ஃப்ராட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுல என்னவோ இவங்களா வந்து நினைச்சிட்டாங்க தெரியுங்களா? ஐ அம் ரெடி டு கமிட் ஃப்ராட் ப்ரோ. நான் மாட்டிக்காம யார் குடியும் கெடுக்காம ஒரு ஃப்ராடு பண்ணி என்ன சார்ந்து இருக்கவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தர முடியும்னு நான் ஃப்ராடு பண்ண ரெடியா இருப்பேன். 4 பேர்த்து நல்ல பேர் அவங்களும் யோசிக்க மாட்டேன். நிறைய என்ன அசிங்கமா கூட பேசிட்டேன் 10 பேர். அப்போ அஸ்வினா சேனல்ல வீடியோ போடணும்னா அஸ்வினாக்கு முட்டு கொடுப்பீங்க. என்ன காசு கிடைக்குதுன்னா பண்ணிதான் ஆகணும். அதாவது ஊருக்கு நல்லவனா இருக்கணும் புளுத்துறானே தெரியுமா ப்ரோ? இப்ப ஜட்ஜின்னா இந்த மாதிரி ஆட்கள் இந்த அன்னைக்கு பந்த் பண்ண தெரியுங்களா? எதுக்கு தெரியுமா? வாட் அ ரெஸ்பெக்ட்ஃபுல் மொமெண்ட் ஃபார் பந்த். வாட் அ ரெஸ்பெக்ட்ஃபுல் மொமெண்ட் ஃபார் சச்சின். வாட் அ ஜென்டில்மேன். அதெல்லாம் மயிருக்கு. அப்போ 10 பேர் உனக்கு கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கானுங்க. எது கஷ்டப்பட்டு மேல வரணும் தான் ஆடி ஜெயிக்கணும்னு ஆடிட்டு இருக்காங்க. பிடிச்சிட்டே எழுக்கிறீங்க. நம்மால ஜென்டில்மேன் ஆஃப் த கேம்னே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. பார்த்தா பால் டேம்பரிங் பண்ணிருப்பாரு. என்ன சொல்லுவாருன்னா மாட்டிக்காம சாண்ட் பேப்பர் தேய்க்க முடியும்னா தேய்ச்சிடணும். புரியுது? இது ஆஸ்திரேலியா வந்து ஆஸ்திரேலியா வந்து சாண்ட் பேப்பர் தேய்ச்சிட்டான். ஸ்மித், வார்னர் அதெல்லாம் தேய்ச்சிட்டான். பட் அதுல ஒன்னு ஆச்சரியமான விஷயம் அவன் டீமுக்காக புரியுதுங்களா? புட்டிஸ் கெரியர் இன் லைன். எதுக்கு ஸ்விங்காக போறது? யாருக்கு? ஸ்டார்க்கு தான். புரியுதுங்களா? அதுல அவனுக்கு நல்ல பேரே வர போறது கிடையாது. புரிஞ்சுங்க? ஸ்டார்க்கே தேய்ச்சி அவன் போட்டுருந்தானா ஓகே அவன் விக்கெட் எடுக்க போற டீமுக்காக ஃப்ராட் பண்ண ரெடியா இருந்தான் ப்ரோ. அதை நான் பாராட்டுறேன் ப்ரோ. புரிஞ்சுக்கங்க. நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் ரூல்ஸ்னாலுமே அந்த மைண்ட் செட் டீம் வின் பண்ணணும்ன்ற மைண்ட் செட் இருக்கு. நானே என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இந்த மாதிரி தான். அதாவது எப்படின்னா என்ன ஓன் பண்ணு நம்ம நல்லா இருக்கணும் அவ்வளவுதான். அடுத்தவங்க கேட்டுறாங்க அடுத்தவங்க முடிய கெடுக்க வேணாம். ஆனா என்ன வேணா பண்ணலாம். நம்ம நல்லா இருக்கலாம் அவ்வளவுதான். பயாஸ்டு அவ்வளவுதான். சரி ப்ரோ வாங்க. இப்ப என்ன ஹியூமனிட்டி யார் தான் காப்பாத்துறது? காப்பாத்துவாங்களா? காப்பாத்துறதுதான் கஷ்டம் ப்ரோ. அங்க ஜாஸ் ஹேசில்வுட் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பின்னாடி 2 ஓவர் போடுறான் ப்ரோ. ஐயப்பா தொடவே முடியல.
அந்த ஜாசியசுல் போடுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே பாக்கெட்ல இன்னைக்கு மும்பை மேட்சை பார்த்தா அப்படியே ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் என்ன இன்னைக்கு எனக்கு ஆச்சுன்னா மும்பைல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு என்ன ஒரு ஆளை காணமே பார்த்தா நம்ம தீபக் சாரு போய் படுத்துட்டான் வழக்கம் காசை வாங்கிட்டு 9 கோடி போய் படுத்துட்டான். இப்போ சரி 17-18 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கப்பு அதான் அக்கௌண்ட்டே இப்பதான் ஓப்பன் பண்றான். நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 15 வருஷம் ஆச்சு. ஸ்மால் பாய்ஸ் ஓகே அப்படின்னு விட்டுருவேன். ஆனா மும்பை ஜெயிச்சானா 6வது கப்பு. நம்மளோட எதிரியாவன் இந்த பங்காளின்னு ஓட்டுறவன்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன இருந்தாலும் நம்மளோட ரைவல் தான் அவன் தான். அதனால அவனுக்கு போறது எனக்கு இஷ்டம் இல்லை. புரிய மாட்டேது. இப்ப ஆர்சிபி கப்பு ஜெயிச்சிட்டான்னு வைங்களேன், ஆர்சிபி பஞ்சாபோட கப்பு ஜெயிச்சிட்டான்னு வைங்களேன், அவன் சம்பந்தமே இருக்காது. வெறிநாய் கார துரத்தும் தெரியுமா, அந்த மாதிரி சிஎஸ்கே துரத்துவான். டே நாங்க எப்பயோ வெளியே போயிட்டோம்டா, சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கா. வெறிநாய் கார துரத்துற மாதிரி சிஎஸ்கே துரத்துவான். டே உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க இன்னும் 5 கப்பு 2029 தானே நீங்க தொடர்ந்து ஜெயிச்சாலே வந்து எங்க கிட்ட பேச முடியும் அப்படிங்கறதே அவனுக்கு புரியாது. வெறிநாய் கார துரத்துற மாதிரி நம்மள துரத்துவானுங்க. ஆனா இதே மும்பை ஃபைனல் போயிட்டான்னு வைங்களேன், ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி சண்டை மும்பைக்கும் இவனுக்கு அந்த அஸ்கோசியா வியாதி இருக்க தலைய இல்ல ஜெயிச்சா தோத்தா சண்டை வந்து ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் வர்சஸ் விராட் கோலி ஃபேன்ஸ். ரெண்டு பேத்துல இந்த அஸ்கோசியா வியாதி இருக்க வடிவல் நான் கையை எடுக்கும் போது நீ கரெக்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் இதுல தலையை கூட்டிடலாம் ப்ரோ. மும்பை போய் ஜெயிக்கிறான் தோக்குறான் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல ப்ரோ. தோத்தாலும் சரி அவனுக்கு 2 பேர் கட்டி போறோம், நம்ம சும்மா பாப்கார்ன் சாப்பிட்டு வேடிக்கை பார்க்கலாம், ஜாலியா இருக்கும். இந்த சண்டையில் நமக்கு எதுக்கு, நம்ம பாட்டம் ஆஃப் த டேபிள் சரிங்களா. நம்ம இந்த சண்டையே வரான அவங்க 2 பேர் ஜாலியா அடிச்சிட்டு இருப்பாங்க ப்ரோ. எத்தனை நாள் தான் புரியுதுங்களா, எது கூடயோ போய் உருண்டா நம்மளுக்கெல்லாம் சேர் விட்டுமாங்களா, அந்த மாதிரி நம்ம உருண்டுட்டு இருக்க சம்மந்தம் இல்லாம அதெல்லாம் வெளியே வந்து ஆகணும் நம்ம. இன்னொன்னு ஐ எம் சேயிங் ஸ்டில் தேன் பஞ்சாப் மும்பை ஹாஸ் அ பெட்டர் சான்ஸ் டு பீட் ஆர்சிபி. ஏன்னா அவங்க ஒரு சோக்க பவுலிங்ல போட்டுனோம்னா கண்டிப்பா போட்டுட வாய்ப்புகள் உண்டு. மும்பை இப்பயே வந்து ஆர்சிபிக்கு மும்பை பார்த்தா பயமா இருக்கா இல்ல பஞ்சாபை பார்த்தா பயமா இருக்குன்னா கண்டிப்பா மும்பை தான் சொல்லுவானுங்க. இன்னொன்னு நம்மளுக்கே ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃபைனல்ஸ்ல அவனுக்கிட்ட உரண்ட வாங்கி சரிங்களா. யூ நோ ஹவு மும்பை பெர்ஃபார்ம்ஸ் இன் ஃபைனல்ஸ். ஸோ அது தெரிஞ்சு மும்பை சரி ஓகே மும்பை வேற பெரிய தலைகள்லாம் வேற இருக்காங்க மும்பைக்கு. ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமா இருக்கும் இருக்கு ப்ரோ. ஜெனரலி அந்த பிரான்சைஸ்க்கு சொல்றேன், அந்த பிரான்சைஸ் பிரான்சைஸ் பெர்ஃபார்மன்ஸ் மாசா தான் இருக்கும். சோ அதனால அவங்களுக்கே ஒரு பயம் இருக்கும், கண்டிப்பா ஒரு இக்கு இருக்கும், இல்லாமல இருக்காது. வாழ்க்கையில வந்து ஆர்சிபி வந்து ஒரு பொருட்டா மதிச்சு ஓகேங்களா. நான் வந்து 2010 ஃபைனல்ஸ்ல இருந்து 13 ஃபைனல் 15 ஃபைனல் 19 ஃபைனல் என்னோட மைண்ட்ல வந்து மும்பை தான் வந்து நம்மளோட லைக் ஆர்ச் ரைவல் அப்படின்றது செட் ஆனனால என்னால போன மயிரே போச்சு அப்படின்ற மென்டாலிட்டில இருந்து வெளியே வர முடியல. ஜெயிச்சா ப்ரோ இல்ல ப்ரோ வரட்டு ப்ரோ 6 கப்ஸ் ஜெயிச்சுட்டு இருக்கோம். நம்ம மும்பை கூட சண்டை போடுவோம், புரிஞ்சுக்கங்க. அந்த சண்டையாச்சும் கௌரவமா இருக்கும். அட்லீஸ்ட் மும்பை கூட சண்டை போட்டுறது எனக்கு கௌரவமா இருந்துச்சு ப்ரோ. இந்த ஆர்சிபி கிட்ட சண்டை போடுறது எனக்கு இருச்சல. என்ன சில டைம் என்னதானே கண்ணாடியில பார்த்து நீ எல்லாம் போய் ஆர்சிபி போய் சண்டை போட்டுட்டு இருக்கீடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. எனக்கு பத்தி என்ன பேசுறது, பஞ்சாபோட பிக்கெஸ்ட் வீக்னஸ் என்னன்னா அவனுங்க வந்து யாரு கேர்ள்ஸ்லாம் யாரும் பார்க்கல. இல்ல ப்ரோ யாராவது கேஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஆம்பிட் ஃபெட்டிஷன் தான் பார்த்து போட்டு ஆம்ஸ் ஏறிதா இல்லையா ப்ரோ. பஞ்சாபோட வீக்னஸ் வந்து பவுலிங் தான். ஆனா பஞ்சாப் மாதிரி பேட் லைக் ஸ்ட்ராங் தார் ரோட்ல பேட்டிங்ல ஏன்னா வேற யார்ட்டையுமே இல்ல, 2 டீம்ட்டயுமே இல்ல. இன்னொன்னு என்ன 2 பேருமே கொஞ்சம் பெட்டர் சான்ஸ் தான். எதனால ஒரு மேட்ச் அகமதாபாத்ல ஜெயிச்சு போறவன் அகமதாபாத்லயே ஜெயிச்சு போறாங்க, அங்க பிராக்டிஸ் இருக்கும். அதனால ரீசன்ட் பிராக்டிஸ் இல்ல அது ஆனா ஈக்குவலைஸ் ஆயிரும் ப்ரோ. ஆர்சிபி போயிட்டு சில் பண்ணிட்டு இருக்கான், ஒரு 5 நாள் கேப், நல்ல ரெஸ்ட் இருக்கும். சோ அது ஈக்குவலைஸ் ஆயிரும். கடந்த 5-6 வருஷமா ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபைனல் போறவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இல்ல உங்களுக்கு ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் இருக்கு ஓகேங்களா. இல்ல ப்ரோ யோசிச்சு பாருங்களேன், இதையும் மீறி ஒருத்தனால தோக்க முடியும்னா அது ஆர்சிபினால முடியும். ஆனா விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து திஸ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்சிபி டீம் ஐ எவர் சீன். இந்த சீசன் ஃபைனலும் போயிட்டு நீங்க கப்படிக்கலனா மிக கடினம், அது மட்டும் உறுதி எனக்கு. ஆனா உங்களுக்கு இன்னொரு ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் ஒண்ணு இருக்கு. என்ன ப்ரோ? நம்ம 2018 நம்ம சீசனு ஒரு மேட்சும் ஒருத்தர் பிளே ஆஃப் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு உள்ள போவோம். எல்லா மேட்சுமே வேற ஒருத்தர். அந்த மாதிரி இப்போ ஆர்சிபி எல்லா மேட்சும் வேற ஒருத்தர் மேன் ஆஃப் த மேட்ச். ஓஹோ டீம் பெர்ஃபார்மன்ஸ் அதான் சொல்றேன். திஸ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்சிபி டீம் ஐ எவர் சீன். இவ்வளவு நாளா 3 பேர் தான் மேன் ஆஃப் மேட்ச் வாங்கினாங்க. ஏபிடி, கெயில், விராட் கோலி 3 பேர் மாத்தி வாங்கிட்டு இருப்பானுங்க. அவுட் ஆஃப் தீஸ் 3 டீம்ஸ் ஆர்சிபி இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட். ஆர்சிபி தான் ஸ்ட்ராங்கஸ்ட். இன்னொன்னு வந்து ஜெயிக்க போறான். புது விடுமுறை போகுது, புது விடுமுறை எங்க வரப்போகுது. நான் வந்து எங்க ஏரியாலாம் கொடியெல்லாம் அரக்கப்பத்துல பறக்க போறேன்.
வருஷம் வருஷம் அந்த நாள் வந்தா கருப்பு கொடி கட்டிக்குவேன். செலிப்ரேஷன் வீடியோ பெங்களூர்ல என்னென்ன நடக்குது, இந்த ராம் விஜய் வீடியோஸ் இதெல்லாம் யோசிச்சாலே எனக்கு தலை சுத்துது bro நினைச்சாலே. உங்கள்ட்ட டூல்ஸ் இருக்கு. நீங்க போயிட்டு இவனுங்க எல்லாரையும் மியூட் பண்ணி விட்டுருங்க. நிம்மதியா இருக்கும். சிஎஸ்கே எடிட்ஸ் மட்டும் நீங்க லைட் போட்டீங்கன்னு வைங்க வந்துட்டே இருக்கும். நமக்கு 5 கப் இருக்கு. ஸோ 5 நாளைக்கு 5 டிஃபரெண்டான எடிட்ஸ் வரும். அது போக நடுவுல இந்த ஆக்ஷன் நியூஸ் தலா ஏதாவது இன்டர்வியூ கொடுப்பாரு. அப்படி இப்படி நமக்கு எடிட்ஸ் வந்துனே இருக்கும். நீங்க தேவையெல்லாம் போய் அவனுக்கு வலையில விழவே தேவையில்லை. ஜெயிச்சு ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணி சலுப்பாயிடுச்சுல போனோம் இந்த கொஞ்ச நாளாவே. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, நம்ம ஒரு டைம் வருஷத்துக்கு நடுவுல ஜெயிச்சிருக்கோம் ப்ரோ ஒரு கப். ஞாபகம் இருக்கா? அக்டோபர் 2021 அக்டோபர்ல எவனா கப் ஜெயிச்சு பாத்திருக்கியா? நாங்க ஜெயிச்சிருக்கோம்டா. சம்பந்தமே இல்லாம அக்டோபர்ல நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். மே மாசம் செலிப்ரேட் பண்ணுவோம். நமக்கு இருக்கிற லெகசிக்கு இந்த இவனோட போயிட்டு கட்டி பொருள தேவையே இல்ல. நம்ம பொருள வேண்டிய ஆளு ஒரு அப்படி. எனக்கு என்னன்னா ஜெயிக்கிறோம் தொடர்ந்து மும்பை போய் பொருளணும், அதுதான் எனக்கு வேணுமே. கொஞ்ச நாள் பங்காளிகளும் இந்த மாதிரி பழி வாங்கலாம். புரிஞ்சுக்கங்க. எல்லாம் கோழி குஞ்சன்ஸுங்க என்ன திரும்ப பண்ணானுங்க, ஏதோ ஒரு ஒயிட் லேடி விக்கெட் ஸ்டோயினிஸ் விக்கெட் போனப்ப ஏதோ ஒரு ஒயிட் லேடி வந்து ஃபக்யூன்னு சொன்னதுக்கு சம்பந்தம் இல்லாம ஸ்டோயினிஸ் பொண்டாட்டியை போய் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவன் அவ்வளவுதான், அவனுக்கு சான்ஸ் மட்டும் கிடைச்சது, இந்த விஷயம் தெரிஞ்சு சான்ஸ் மட்டும் கிடைச்சது பேட்டோட வருவான். பென் கட்டிங் மாறிடுவான். நீங்க தேவையெல்லாம் வம்புலுக்கிறீங்களா? அவனுக்கு ஆஸ்திரேலியாக்காரனுங்க, அவனுக்கு நெட்லாம் தேவையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஒய்ஃப் வந்து அங்க கிரவுண்ட்லயே கிடையாது. இன்னொன்னு அந்த ஃபக்யூ சொன்னது வந்து கோலி பார்த்து சொல்ல, ஆக்சுவலா விக்கெட் போன உடனே ஏதோ கத்தும் அந்த பொண்ணு. அது ஃபக்யூ சொன்னிச்சா என்ன சொன்னிச்சுன்னு தெரியல. அது யாரோ ஒரு லேடி விக்கெட் போனப்ப கத்தும். அதுக்கு சம்பந்தம் இல்லாம போயிட்டு என்னென்னமோ அபியூஸ் பண்றானுங்க. இவனுக்கு எப்பயுமே இந்த தேர்ட் கிளாஸ் பிஹேவியர் தான் ப்ரோ இன்னைக்குமே. அப்படி பார்த்தா அனுஷ்காவும் அனுஷ்கா ஃப்ரெண்ட்ஸும் இல்ல ஆனா அவனுங்க இல்ல கேளுங்க, பாரபட்சமே கிடையாது. அனுஷ்காவே பிடிச்சி அபியூஸ் பண்ணுவானுங்க. நீ கிரவுண்ட் வந்தனால மேட்ச் தோத்தோன்னு அபியூஸ் பண்ணுவானுங்க. இன்னொன்னு அனுஷ்கா ஃப்ரெண்டும் அன்னைக்கு பந்த் வந்து இது பண்ணா பாத்தீங்களா, ஒரு பல்டி அடிச்சு செலிப்ரேட் பண்ணா தெரியுங்களா, அதுக்கு வந்து ஸ்டூபிடோ என்னமோ பக்கத்துல உட்காந்துருக்க சொல்லுவா. இவங்க 2 பேரும் அப்படியே அப்செட் ஆவாங்க. என்ன பல்டி அடிக்கிறான், அவன் ஜாலியா என்ஜாய் பண்றான். அது பண்ணக்கூடாது. உன் புருஷன் பண்றதெல்லாம் ஏமா நீ அதெல்லாம் பாத்திருக்கியா ஃபர்ஸ்ட்? இதுக்கெல்லாம் எதுக்கு நீங்க அப்செட் ஆகி திட்டுறீங்க? அப்போ வந்து அது வந்து அண்ணி வந்து பண்ணா இது உங்களுக்கு அடுத்தவன் பொண்டாட்டினா போயிட்டு ஈஸியா திட்டிட்டு வந்துருவானுங்க இவனுங்க. நடுவுல ஜிதேஷ் சர்மா மேட்ச் தோத்தான்ல, ஜிதேஷ் சர்மாவே பிடிச்சி அபியூஸ் பண்ணிருந்தானுங்க. அப்புறம் பினிஷ் பண்ணி கொடுத்தோன்னே ஜிதேஷ் சர்மா ரியல் தலா அப்படின்றானுங்க. ஓகேடா, என்ன வேணா நீ சொல்லிக்கோ, நான் வந்து டிகே ரியல் தலாம் பார்த்துட்டு உட்காந்து ஐபிஎலோட முடிவுக்கு வந்துட்டோம். அதை நினைச்சா கஷ்டமா இருக்கு. எல்லாமே இந்த சீசன்ல எப்படா முடியும்ன்றது என்ன ப்ரோ பேசுறீங்க? என்னமோ நம்ம வந்து அது கரெக்ட் ப்ரோ. ஆனா இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஆக்சுவலா ஒரு அடப்பு எடுத்து விட்ட மாதிரி இருக்கு. சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்சு இனிமேல எவனை அடிச்சுக்குவாங்கிற ஒரு சண்டையில ஆர்சிபி இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. எவனை அடிச்சுக்குவான் அப்படிங்கறது ஒரு ஜாலியா சாப்பிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் ப்ரோ. நம்ம எதையாச்சும் பார்த்து டென்ஷனாட்டு ஆகிட்டு இருந்தோம். இப்ப எந்த எமோஷனும் இல்லாமல நம்ம ஜடமால வாழ்ந்தோம். நம்ம கடைசி 10 சிஎஸ்கே மேட்சே எமோஷன் இல்லாம தான் பாத்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி சொல்ல போனா ஒன்னும் கோவம்லாம் படல. ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்லயே கோவப்பட்டு முடிச்சிட்டோம். கடைசி சிஎஸ்கே ரேவியெல்லாம் என்ன பேசுறதுனே தெரியல தெரியுங்களா. நம்ம வேற ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் டே நாங்களாம் முன்னாடியே சொல்லிட்டோம், ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டு அடுத்த மேட்ச் எல்லாம் பேசுறதுக்கு எதுவுமே தெரியல. இல்ல ப்ரோ, ஆனா அதெல்லாம் மத்த யூடியூப் சேனல்லாம் மாசா பண்ணானுங்க ப்ரோ. ஸ்லோவா ஒரு பாயிண்டா சொன்னானுங்க. நம்ம முதல் 2 வீடியோல எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு ஃபாலோவரே ஒருத்தன் வந்து ப்ரோ நீங்க வீடியோ எல்லாம் ரீலீஸ் பண்ணாதீங்க, ரிப்பீட்ல இது ஸ்டோரி மட்டும் போட்டுருங்க, நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்னு போட்டுதான். என்ன நீங்க பஞ்சாபா? ஆமா ப்ரோ. என் தலைவர் ரோஹித் சர்மா வருவார், தூதுவன் வருவான், காப்பாற்றுவான், ஹியூமனிட்டியை காப்பாற்றுவான் என்று நம்புகிறேன். நீங்க தலைவன் ஹர்திக் பாண்டியான் வேணா சொல்லுங்க, நான் வேணா ஜாயின் அடிச்சுக்கிறேன். அஸ்வினி குமார்னு ஒருத்தர் இருந்தால அவனை வந்து பேக் பண்ணினே இருந்தானுங்க. கொஞ்சம் நல்லா லீக் பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு மேட்ச் செம்மையா போட்டான். மலிங்கா நடுவில் டென்ஷன் ஆயிட்டான் ப்ரோ. 6 கொடுத்தோன்னு அவனுக்கு ப்ரோ அதெல்லாம் சொல்லித்தர ஆளு இருக்கானுங்க ப்ரோ. நம்ம டீம்ல யாரு ப்ரோ இருக்கிற பவுலிங் கோச்? நம்ம டீம்ல எதுக்குமே ஆள் இல்ல. நார்மல் மெயின் கோச்சே ஆள் இல்ல. அவங்களே வைப்ஸ் இல்ல. நம்ம வந்து வைப்ஸ் டீம் பேசிக்கலி. எது வைப்ஸ் செட்டா இருக்கோ அப்படின்னு போயிட்டு உட்காந்துருப்போம். மூடிட்டு பிராவோவையாச்சும் வச்சிருந்துருங்க. அவனையும் விட்டானுங்க. எதுக்குமே லைக் பிராவோ வந்து கேகேஆர்ல போயிட்டு எதுவும் பண்ணல. இல்ல ப்ரோ பவுலிங் நம்ம டீம் டீசென்ட்டா போன துஷார் தேஷ்பாண்டே ஒழுங்கா போட மனசாட்சி யோசிச்சு பாருங்க ப்ரோ. மனசாட்சி நீங்க சொல்லுங்க. போன வருஷம் துஷார் தேஷ்பாண்டே ஒரு டீசென்ட்டான பவுலரா யாரு மாத்தனா? நீங்க நல்ல டீம் நல்ல பவுலர் எடுத்து கொடுத்தா நல்லா போட வைப்பான். நம்ம சேனல் தான் மாத்துச்சு. துஷார் தேஷ்பாண்டேக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா ப்ரோ? நான் யோசிச்சு பார்த்துருப்போம். நம்மளால தெரியுமா இவருக்கு? நேர்ல பார்த்தா நம்மள அடிக்க வருவானா இல்ல ஹாய் சொல்லுவானா இல்ல யாருன்னே தெரியாது.
சிம்பு கோலி சொன்ன மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க வந்து ஜிடி ஹாலிடேஸ் ஆடு கேட்கறதே ஜாஸ்தி. இல்ல ட்ரிஷா தேஷ்பாண்டேக்கு உங்களுக்கு தெரியணுமா? தேசு மேல நிறைய பாசம் இருக்கு. நேர்ல பார்த்தா அவருக்கு நம்மள அடையாளம் கண்டுபிடிப்பாரா, நம்மள தெரியுமா அப்படிங்கறதுதான் எனக்கு ரொம்ப நாள். தேசு தான் நம்மளை காப்பாத்தினாரு போன சீசன். அத்தி இன்ஜுரி வரிசையா கிளம்புனானுங்க. தீபக் சாகர் போனா, மலி என்ன பத்திரானா போனா, அதெல்லாம் நம்மளை காப்பாத்தினது. அதான் நம்மளை காப்பாத்தினது வந்து தேசு தான் போன சீசனே. அஸ்வின் என்ன வந்துட்டு ஏதோ ப்ளீஸ் லீவ் மை பியூட்டிஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் எவ்வளோ சொன்னதுக்கு இல்ல நான் தப்பா தான் பண்ணிட்டேன், சரி ஓகே. நீங்க சிஎஸ்கே மேட்டர்லாம் அப்புறமா பேசணும்னு தான் முடிவு பண்ணிருந்தோம். இல்ல இப்ப பேசுறோம். இல்ல எனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், அவர் என்னமோ ரீட்டைன் ஆகிற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. அது எனக்கு பயமா இருக்கு. இல்ல இதெல்லாம் ஆக போறாரு. நீங்க என்ன இதெல்லாம் கரெக்ட் பண்ணிடுவேன், பவர் பிளேல ரன் கொடுத்தேன், இதெல்லாம் வந்து கரெக்ஷனா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு திக்கு இன்னும் அடுத்த வருஷம் ஆட போறியா? சரி ஆனதாகி போச்சு, சாரி கேட்டு கிளம்புவேன்னு பார்த்தா கரெக்ட் பண்ணி சொல்லிட்டா. நீ அஸ்வின் எனக்கு ரீட்டைன் ஆனா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு ஆட வைக்கணும், பெஞ்ச்ல உட்காந்து வைங்க. 9.25 கோடி பர்ஸ்ல அதை நக்கிட்டு போயிரு, என்ன பண்றது? என்ன கேட்டா அஸ்வின் வந்து ஆர்சிபி போயிடலாம், கரெக்டான இடம். ஏன்னா அங்கதான் ஃபேன்ஸ்ல ரொம்ப லாயல்னு சொன்னாரு. அங்க அமுச்சுட்டா கரெக்டா இருக்கும். ஒரு ஓவர் இப்படி போட்டோம், அப்ப தெரியும் அவங்க லாயல்ட்டி என்னன்னு அவருக்கு. அந்த ப்ளீஸ் லீவ் மை பியூட்டிஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் அப்படி இப்படின்றதுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் போட்டதுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் மாசா இருந்தது. ஓகே சரியான கமெண்ட்ஸ். ஒருத்தன் வந்து ஓகே அஸ்வின் சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் பட் ப்ளீஸ் லீவ் மை பியூட்டிஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு போட்டு. எனக்கு கமெண்ட்ஸ் டிசப்பாயிண்டே பண்ணல ப்ரோ. என்ன தெரியுங்களா, ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நான் பா இப்ப எப்படி சிம்பத்தி பாரு எப்படி கெயின் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தம் கட்டி பேசினாரு. கீழே ஒருத்தன் ஃபர்ஸ்ட் நீ ஆஃப் ஸ்பின் போடுற அப்படின்னு. வெரி சிம்பிள், ஒரே டைலாக். ஃபர்ஸ்ட் நீ ஆஃப் ஸ்பின் போடுற அப்படின்னு. வெறும் கேரம் பாலா போட்டு தள்ள. கமெண்ட்ஸ் வந்து அந்த அந்த டிராப்புக்கு மாட்டலங்கிறது எனக்கு ரொம்ப ஈஸிலி 4 to 6 பாயிண்ட்ஸ் லாஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அஸ்வின் திஸ் சீசன். சரி இத சொல்லுங்க, திடீர்னு பீடாக் வந்து உங்களுக்கு கோச் ஆவறாரா, நீங்க என்ன நினைப்பீங்க? ஸ்டீஃபன் ஃபிளமிங். நான் அவ்வளவுதான் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆவேன். நம்ம பாடனா ரிட்டையர் ஆகிறதுக்கு நம்ம பாக்குற நிறுத்ததான் நம்ம ரிட்டையர். ஃபிளமிங் கால்ல போய் விழுந்துறேன் ப்ரோ. ஐயா உன்னை பத்தி இவ்வளவு நாள் பேசினதெல்லாம் தப்பு 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 தப்பு, தயவு செஞ்சு திருப்பி. ஃபைனலி என்ன ப்ரோ, என்னன்னு முடிக்கலாம்? என்னத்த முடிக்கிறது, நம்மள முடிச்சிட்டானுங்க. மும்பை தான் ப்ரோ. மும்பை வருவான். மும்பையும் ஆர்சிபியும் கட்டி புரண்டு சண்டை போடணும். திருப்பி ஆம்ஸ் கட்டிக்கணும் ப்ரோ. ப்ரோ நீங்களே ஏதாவது காட்டுங்க. இவங்க நம்ம ரொம்ப நாள் நான்சி டிபெண்டன்ட்லயே இருக்க முடியாது, புரிஞ்சுக்கங்க. நம்மளும் ஏதாவது பண்ணி இந்த தேர்ஸ்ட் ட்ராப்லாம் பண்ணி ஆகணும். நான்சி திடீர்னு நம்மகிட்ட ஆட்டிடியூட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எங்களை எங்க போகுது? திருப்பிலாம் நம்ம ஒவ்வொருத்தங்கிட்டே இன்பாக்ஸ்ல லேடிஸ்ட போயிட்டு நீங்க வரீங்களா ஓ இவர் நம்மகிட்ட வேற நம்ம நீங்க நான்சி டிபெண்டன்டா இருந்தா கூட அடுத்த சீசன் சிஎஸ்கே மண்ண கவச்சுன்னு பப்பு வேகாது. வீடியோ பார்த்தவர்களுக்கு நன்றி. குவாலிஃபயர்ஸ் 2 முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபைனல் ப்ரிவியூக்கு எல்லாரும் சந்திக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை விடைபெறுவது ஓகே பூமர்.